ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து புல்லட்டில் வந்து பேட்ரி வந்து சார்ஜ் ஆகலை. அதாவது அந்த ரெக்டிஃபையர் போயிடுச்சு. இப்போ வந்து என் பேட்டரியில் இருக்கிற சப்ளையில் தான் வந்து ஹார்ன் அடிக்கிறேன். ஹார்ன் அடிக்கலை, ப்ளஸ் லைட் ஓட்டம் டிம்மாக எரியுது. இதுவே பார்த்தீங்கன்னா நான் ஹார்ன் அடிக்கும்போது லைட் உட்காருது பாருங்கள். இப்போ வந்து இன்ஜின் ஆனில் இருக்கும்போது பேட்டரிக்கு வந்து சப்ளை வந்து மினிமம் 12 வோல்ட் வரும். நம்ம என்ன தான் லைட்டுக்கு ஆனில் இருந்தாலுமே 12 வோல்ட் வரணும். அந்த 14 வோல்ட்டு தான் வருது, 11 வோல்ட்டு தான் வருது. இப்போ இன்ஜின் ஆனில் தான் இருக்குது, 12 வோல்ட் வரல. அப்போ வந்து பேட்டரிக்கு சப்ளை வரல, சார்ஜ் ஆகணும் பேட்ரி. இப்போ அதுக்கு வந்து இன்னொரு வெரிஃபிகேஷனு. இப்போ நம்ம லைட் ஆனில் இருக்குதா, லைட் ஆனில் இருக்கும்போது இப்போ பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா லோடு இருக்குது, ஸ்பார்க் ஆகுது. இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ட் பண்ணாலும் பேட்ரி கட்டினாலும் லைட் எரியணும். அதாவது நம்ம இன்ஜின்லேருந்து வர சப்ளை மூலயமா வந்து லைட் எரியணும். ஸோ லைட் எரியலை. நீங்கள் எப்படி கூட உங்களுடைய பேட்ரி சார்ஜ் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். எல்லா பைக்குமே பேட்ரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு லைட்டு போட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஆனால் எரியணும். எரிஞ்சால் உங்களுடைய டைனமோ ப்ளஸ் ரெக்டிஃபையர்லாம் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு வேலை செய்யலை. அது டைனமோ ஃபால்ட்டா இந்த ரெக்டிஃபையர் ஃபால்ட்டான்னு பார்க்கலாம். ரெக்டிஃபையர்ன்றது இன்ஜின்லேருந்து வர ஏசி சப்ளையை டிசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணும். இப்போ நம்மளது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏசி சப்ளை வந்து பார்க்கலாம். இது ரெண்டும் வந்து ஏசி சப்ளை, அதாவது இன்ஜின்லேருந்து வருது. இது ரெண்டுமே வந்து இன்ஜின்லேருந்து வருது. இந்த ப்ளஸ்ஸு, அதாவது இந்த ரெட்டும் பிளாக்கும், அதனால் டேரெக்டாக இன்ஜின்லேருந்து வைக்கிறாங்க. இன்ஜின்லேருந்து வரக்கு வந்து ஏசி சப்ளை. அதனால் மீட்ரு வந்து ஏசியில் வந்து திருப்பிட்டு இப்போ ஆக்சிலேட்டர் பண்ணால் பாருங்கள், 27 வோல்ட்டு, 27 வோல்ட்டு, 25 வோல்ட்டு, 24 வோல்ட்டுன்னு மாறும். அதாவது இந்தமாதிரி 30 வோல்ட்டு கூட வரும். அப்படி காயில் நல்லா இருந்தால் இந்த மாதிரி தான் வரும். இது இப்போ வந்து இன்ஜின்லேருந்து வர சப்ளை கரெக்டாக வருது. இது வந்து டிசி ரெக்டிஃபையர் வந்து டிசிலேருந்து வருது. ரெக்டிஃபையர் வந்து டிசி அவுட் வரும். அந்த எல்லோ கலர் ஒயரு ப்ளஸ்ஸு இந்த கருப்பு கலர் ஒயர் மைனஸு. இது ரெண்டுத்துக்கும் டிசி சப்ளை எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன். சுத்தமாக வந்து அவுட்புட்டே வரல. ஆக்சிலேட்டர் பண்ணாலும் வரல. ஸோ வந்து நம்மளுடைய ரெக்டிஃபையர் தான் ஃபால்ட்டுன்றதை 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த ரெக்டிஃபையரை வந்து அவுத்து எடுத்துகிட்டு என் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே இருக்குது என்னுடைய மாடலு. இந்த மாடலோட ரெக்டிஃபையர் வந்து எல்லாம் ஒரு பைக்கும் ஒரு மாதிரி வரும். இந்த வந்து செல்ஃப் மோட்டர் இருக்குது, அதனால் அதுக்கேற்ற பேட்ரி போட்டிருக்காங்க. அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுற அளவுக்கு அவுட்புட் தரக்கூடிய ஒரு ரெக்டிஃபையர் தான் இது. நான் அதனால் வந்து அதே மாடல் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டால் வந்துடுச்சு. இது வந்து இதோட பழசு ஓல்டு, இது வந்து புதுசு. இதை தான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது மாடல் வந்து அதை பார்த்துக்குங்க. இந்த மாடல் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. டீசல் பண்ணிட்டு இந்த செல்ஃப் இருக்குது. என்னுடைய பேட்ரி வந்து 28 ஆம்ஸு 12 வோல்ட் பேட்ரி, அதுக்கான இது தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நான் முறுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையர்லேருந்து பேட்ரிக்கு போகிற ஒயரு, அதாவது டிசி ப்ளஸ்ஸு. இதில் வந்து நான் வந்து இந்த ரெக்டிஃபையரில் இருக்கிற ஃப்ளக்கை வந்து கட் பண்ண விரும்பல. அதனால் வந்து நான் இந்த மாதிரி வந்து கனெக்டர் ஒயர் போட்டுக்கலான்னு இருக்கேன். அதனால் வந்து இது வந்து பேட்டரிக்கு போகிற ப்ளஸ்ஸு, ரெக்டிஃபையர்லேருந்து டிசி ப்ளஸ். இது நான் வந்து ஏன்னா வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி டேப் அடிச்சுட்டு எனக்கு அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கல. அதை கட் பண்ண மனசு வரலன்னு வச்சிங்களேன் ரெக்டிஃபையரில். அதனால் அதாவது ஒரு கனெக்டர் மாதிரி போட்டு அப்படியே ஃப்ளக் பண்ணிக்கலாம், அப்படியே சொருவிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ வீடியோ கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துலாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்து போய் பாருங்கள். ஏன்னா இந்த இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ நேரம் டேப் அடிக்கிறது. இதை வந்து ஸ்பீட் பண்ணலை, ஏன்னா ஸ்பீட் பண்ணி இது பண்ணாலும் கொஞ்சம் புரியாத இருக்கும். இந்த இடம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இன்ஜின்லேருந்து வர ஏசி சப்ளை, அதாவது நம்ம காயிலேருந்து வர சப்ளை இது.
இதை வந்து முறிக்காச்சு. 2 பக்கம் 2 இதுவும் முறிக்கிட்டோம். ஒன்று வந்து ப்ளூ வந்து இது வந்து ப்ளஸ் மைனஸில் கணக்கு இல்லை. சரி இருந்தாலும் பிளாக்குன்னு வருது. பிளாக்லேருந்து வர ஒயர் ப்ளூலேயும், இன்ஜின்லேருந்து வர ப்ளஸ் ஒயரை வந்து பிங்க் கலர்லேயும் கொடுத்துட்டேன், ரோஸ் கலர்லேயும் கொடுத்து. இதுக்கும் வந்து கனெக்டர் தான். ஏன்னா கனெக்டராக போட்டால் நாலு பண்ண திருப்பி அந்த ரெக்டிஃபயர் ஃபால்ட்னா கூட நம்ம அப்படியே டக்குன்னு அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதை மாற்றிக்கலாம்ல. அதுக்காக தான் அந்த மாதிரி. இல்லை டேப் அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. ஒன்றில் 3 கனெக்டர் வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா டக்குன்னு அப்படியே ஃப்ளக் பண்ணுற மாதிரி, சொருகிற மாதிரி, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதாக பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது 2 தான் வந்து இன்ஜின்லேருந்து வர காயில் கரண்ட்டு, அதாவது ஏசி சப்ளை. ரெக்டிஃபயரோட வேலையை இப்போ நம்ம மாற்றுற பொருளுடைய வேலையே என்னென்னா, இன்ஜின்லேருந்து வர ஏசி சப்ளையை டிசியாக மாற்றி கரெக்டான ஒரு 12 வோல்ட்டு ப்ளஸ் கொஞ்சோண்டு ஒரு 12.18 அந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக தரும். ஏன்னா அப்போ தான் பேட்ரி சார்ஜ் ஆகணும்னு. ஒரு 13 வோல்ட்டுக்குள்ளே தரும்னு வச்சுங்களேன். டிசியாக மாற்றி நம்ம எவ்வளோ ஆக்சிலேட்டர் பண்ணாலுமே அந்த வோல்டேஜை வந்து கரெக்டாக கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூவில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அதுதான் வந்து ரெக்டிஃபயரோட வேலை. மெயினாக ஏசியை வந்து டிசியாக மாற்றும். ஏசி சப்ளையை மாற்றி பேட்டரிக்கு சார்ஜ் பண்ணுறது கொடுக்கும். இல்லை லைட்டு அப்படி டேரெக்டாக லைட்டுக்கும் கூட போகும். உங்கள் ரெக்டிஃபயர் காயில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை அவுத்து எடுத்துகிட்டு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி லைன் போட்டிங்கன்னா ரைட்டு எரியும். அப்படி எரிஞ்சதுன்னா உங்களுடைய காயில் ப்ளஸ்ஸு ரெக்டிஃபயர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதில் வந்து வர மைனஸ் வந்து பாடியில் வந்து கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து இதில் இருக்கிற பாடியில் கனெக்ட் பண்ணுற மைனஸ் வந்து ஒரு ரிங் மாரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம அதில் கனெக்ட் பண்ணிடணும். இங்கே வச்சு டைட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். டைட் பண்ணால் முடிஞ்சது. டைட் பண்ணிவிட்டு அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுற வேண்டியதுதான். மக்களே, இந்த டிசி, இது ஏசி. இப்போ ஏசி வந்து இன்ஜின்லேருந்து வர காயில் இது வந்து கனெக்ட் பண்ணுறோம். இது ப்ளஸ் மைனஸ்லாம் பார்க்கறதால நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து காயிலேருந்து வர ஏசி சப்ளை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏசி சப்ளை வந்து ரெக்டிஃபயருக்கு வந்து இன்புட்டாக கொடுத்தா அது அவுட்புட்டில் டிசி சப்ளை கொடுத்துரும். இப்போ ஏசி முடிஞ்சது. இது வந்து டிசி சப்ளை. ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் மல்டிமீட்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டிசி வந்து 12.77 சாரி 77 அந்த மாதிரி வருது. பார்த்தீங்களா, 12 வோல்ட்டுக்கு மேலே வரும். இப்போ அதை பாருங்கள், 12.77, 12.78, 76 இந்த மாதிரி வருது. இப்போ ஆக்சிடென்ட் பண்ணால் கொஞ்சம் கூடும் குறையும், அவ்வளோதான். ஆனால் வந்து ஒரு 13 வோல்ட்டுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கும். அதான் ரெக்டிஃபயருடைய வேலை. ப்ளஸ் டிசியாக மாற்றி பேட்டரிக்கு தரும். இப்போ இங்கே என்னென்னா, இப்போ இந்த பாடி கிரவுண்ட் பண்ணுறதுல ஒரு 4-5 ஒயரை வந்து ஒன்றா வச்சு முறுக்கி வச்சுருந்தாங்க. அதாவது பேட்டரிக்கு போகிற மைனஸ் எல்லாமே பாடியில் கனெக்ட் பண்ணிட்டு காமனாக வந்து மைனஸ்னாலே பாடி ஃபுல்லாக எங்கே எடுத்தாலுமே வரும். எங்கெல்லாம் இரும்பு இருக்கோ அங்கே நீங்கள் டச் பண்ணிங்கனாலே பாடி கிடைக்கும். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பாடி கிடைக்கும். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணாலே வந்து பாடி கிடைக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல முறுக்கிட்டு அதை முறுக்கிட்டு இந்த இடத்துல வந்து காமனாக வந்து பாடியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பாடி, அதாவது பேட்டரியுடைய மைனஸு ப்ளஸ் வந்து இங்கேருந்து லைட்டுக்கு போகிற மைனஸு, எல்லா மைனஸுமே வந்து காமனாக வந்து பாடியில் வந்து இரும்பு, எந்த ஒரு இரும்பு அந்த பார்ட் இருக்கோ அங்கே வச்சு டைட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அந்தமாதிரி பைக்கில் வந்து எந்த இடத்துல எந்த ஒரு இரும்பு ஸ்பேரில் வந்து
நீங்கள் வந்து டச் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அதாவது டிசி மைனஸ் கிடைக்கும், அதாவது பாடி கிடைக்கும், அதாவது மைனஸ்னு சொல்லலாம். டிசியில் ப்ளஸ் மைனஸ் சொல்லுவோம்ல, அந்த மைனஸ் வந்து அதில் கிடைக்கும். அதுக்காக வந்து காமனாக வந்து பாடி பண்ணிடுறோம். அது கூட வந்து இங்கேருந்து செல்ஃப் மோட்டரோட மைனஸு, பேட்டரியோடைய மைனஸு, இங்கேருந்து லைட்டுக்கெலாம் போகிற மைனஸு அதையும் இங்கே வச்சு ஒன்றா வச்சு டைட் பண்ணிட்டுனா வந்து எல்லாத்துக்குமே மைனஸ் டைரெக்டாக போயிடும். அவ்வளோதான் இதனுடைய கான்செப்ட்டு. இப்போ அந்த ரிங்கு மாதிரி இருக்கிற இதான் ரெக்டிஃபையர்லேருந்து வர மைனஸு, இதை மெயினாக அதில் கொடுக்கணும். ஏன்னா இங்கே கொடுத்தீங்கன்னா இந்த பைக் ஃபுல்லாமே மைனஸ் வந்து எல்லா இடத்துலையும் பரவிடும். அவ்வளோதான், டைட் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சுது. நல்லா ஃபுல் டைட் வைங்க, இல்லைனா வந்து அப்பப்போ லூஸ் கனெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு சில ஃபால்ட்டுலாம் வரும். அடிக்கடி இதுவாக பிளிங்க் ஆகிடும், சரியாக கனெக்ட் ஆகாது. அதனால் எர்த்து வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதை நீங்கள் சரியாக கனெக்ட் பண்ணலாம் கூட உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகாமல் போயிடும். அதனால் மைனஸ் நல்லா கனெக்ட் பண்ணிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, இங்கேருந்து டேரெக்டாக இது வந்து எங்கே போகுதுன்னா பேட்டரிக்கும் போவோம் ப்ளஸ்ஸு, இதுலேருந்து பேட்டரி ப்ளஸ் லைட்டு டேரெக்டாக லைட்டுக்கும் போவோம். இப்போ நான் உங்களுக்கு வந்து பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு காட்டுறேன். இப்போ லைட் கன்ஃபார்ம் தெரியும். சப்போஸ் மழை பெய்தாலும் தண்ணி உள்ளே போவாங்க, சும்மா லைட்டு டேப் அடிச்சிக்கிறாங்க அதில் கனெக்டரில். இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பேட்டரியில் தான் எரியுது, பேட்டரி கனெக்டில் தான் இருக்குது, பேட்டரி கனெக்ட் தான் இருக்குது. இப்போ நான் வந்து பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லைட் ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஏன்னா வந்து இன்ஜின் வந்து இப்போ ஆனில் இல்லை. இப்போ வண்டி வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறேன், லைட் எரியுது பார்த்தீங்களா. இது வந்து டைரெக்டாக வந்து இன்ஜின்லேருந்து சப்ளை வருது. ஆனால் இப்போ பேட்டரியை வந்து டிஸ்கனெக்டாக பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரே ஷாட்டில் தான் இருக்குது, எந்த கட் பண்ணி இன்ஜினை வந்து வீடியோ வந்து கட் பண்ணிலாம் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரி வந்து டிஸ்கனெக்டில் தான் இன்னும் இருக்குது. டைரெக்டாக வந்து இன்ஜின்லேருந்து வர சப்ளைன்னு லைட் எரியுது. இப்படி தான் எரியும், கரெக்டாக ஒர்க் ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.